நம்ம லீடர்ஸ் சாந்தாராம் சார் ப்ளஸ் அந்த டீம்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் எல்லாமே இன்னைக்கு மீட்டிங் கனெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. லைக் தட் இங்கே நாகராஜ் சார், ரமேஷ் சார் அவங்க மூலமா வாணியம்பாடியில் ஒரு 40+ மெம்பர்ஸோட இன்னைக்கு அந்த மீட்டிங் அவங்க வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் மீட்டிங்ஸ் அப்படின்றது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த ட்ரேடிங் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம உள்ள நீங்க ஐடி பேக் ஆஃபீஸ் ஓபன் பண்ண உடனே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல இந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் கவர்னன்ஸ் எல்ஜிஎன்எஸ் இன்னைக்கு பிரைஸ் வந்து ஒரு $85,000 இருந்து $90,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் நமக்கு ரிவார்ட்ஸா கிடைக்கும். எவ்வளவு அப்படின்னா, முதல் 10 நாள்ல வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களுக்கு 5% வந்து கிடைக்கும். அடுத்து 11வது நாள்ல இருந்து 20வது நாள்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 3% கிடைக்கும். 21ல இருந்து 30வது நாள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 2% கிடைக்கும். ஆக மொத்தம் ரிவார்ட்ஸ் ரவுண்ட் 1 10 நாள் டைமிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 5% வந்து ஜிஎல்ஜிஎன்எஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுவே 2வது 10 நாள் அப்படின்றது எவ்வளவு கிடைக்கும்னா 3% கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட் அடுத்த 21வது நாள்ல இருந்து 30வது நாள்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 2% கிடைக்கும். இந்த 5%, 3%, 2% அப்படின்றது என்ன அப்படின்றது சொல்றேன். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற அடிப்படையில முதல்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். அப்போ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10 டேஸ்ல பிளான் பண்றது பெட்டர். அது மிஸ் ஆகுதா, அடுத்த வாய்ப்பே இல்லை, லாஸ்ட் மினிட்ல தான் தெரியுதுன்னும் போது கூட எஸ் தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எஸ் இந்த பார்ட் இது எவ்வளவு நாள் நமக்கு டைம்னா சரியா வந்து 1 மாசம் டைம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரேடிங் இன்சென்டிவ்ஸ் வந்து நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே சார், இந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் வந்து ரிவார்ட்ஸா கிடைக்குது, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டாய் யூசர்ஸ் கேன் யூஸ் டாய் ஸ்டேபிள் காயினான டாய் வந்து நம்ம மின்டிங் பேஜ் நம்ம பாலிகான் பிளாக் செயின்ல நீங்க உள்ள ஐடி ஓபன் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டேக்ல இருந்து அது கீழே வந்து நம்ம டிஏஓ இன்வைட் அங்க மின்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மின்ட்டை நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த 600 டேஸ் டேர்ம் உள்ள இருக்கும். 360 டேஸும் இருக்கும், 600 டேஸும் இருக்கும். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அங்க போயிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஜிஎல்ஜிஎன்எஸ் எப்படி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படின்னா, ஒரு 600 நாள் டைமிங்ல கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், அந்த 5% கிடைக்கும், இல்ல 3% கிடைக்கும், இல்ல 2% கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அது கிடைச்சிரும். ஆனா அது உங்களுக்கு ஒரே டைம் கிடைக்காது. அது ஒவ்வொரு நாளா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிடைச்சிரும். குறைந்தபட்சம் எவ்வளவுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா 100 டாய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ், இந்த பார்ட் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். மொத்தம் நமக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 30 நாள் டைம் இருக்கு. முதல் 10 நாள்ல பார்ட்டிசிபேட் பண்ணா 5%, அடுத்த 10 நாள்ல பார்ட்டிசிபேட் பண்ணா 3%, அடுத்த 10 நாள்ல பார்ட்டிசிபேட் பண்ணா 2%. இது உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். நம்ம பேக் ஆஃபீஸ் உள்ள போறீங்க அப்படின்னா அதுல மின்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல 600 நாள் ஸ்டேக்கிங்ல போயிட்டு நம்ம டாய் கையில வச்சிருக்கணும். குறைந்தபட்சம் 100 டாய் இருந்தா போதுமானது. அதுல இருந்து நம்ம பார்ட்டிசிபேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கான ரிவார்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு கிடைச்சிரும். அது ஒரே நாள் கிடைக்காம ஒரு 600 நாளா உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகி கிடைக்கும். இது ட்ரேடிங் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ். ஓகே, அடுத்ததா இந்த ஈவெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த மின்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல பாலிகான் செயின், இப்ப நம்ம டுவல் செயின் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. பாலிகான் செயினும் ரன் ஆகுது, அனுபிஸ் செயினும் ரன் ஆகுது. இதை வந்து நீங்க பாலிகான் செயின்ல பண்ணிக்கலாம். இது ஒரு ரவுண்ட்ஸ்ல அந்த எந்த ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அதற்குண்டான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கால்குலேட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இதுல நீங்க வந்து ஒரு டைம் கிளிக் பண்றீங்க அப்படின்னும் பொழுது ஒரு ப்ராப்பரா நீங்க உள்ள கனெக்ட் ஆகும்போது கனெக்ட் ஆகல, இல்ல ஏதாவது லோட் ஆகிக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி டைம்லாம் நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். எஸ், இந்த இடத்துல இது என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க டர்பைன் அப்படின்றது ஒண்ணு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. டர்பைன் அப்படின்றது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இன்வைட்ல வரக்கூடிய இன்கம், அதாவது லெவல் இன்கம் ஆகட்டும், டிஏஓ ரேங்க் இன்கம் ஆகட்டும், உங்களுக்கான இன்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டர்பைன் கொடுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி டர்பைன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 4 to 6% வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டாய் கொடுப்போம். அந்த டாய் எதுக்காக போகுது அப்படின்னா இந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் உடைய பர்னிங்காக போகுது. எல்ஜிஎன்எஸ் பர்ன் ஆச்சுன்னா, ஐ மீன் ஜிஎல்ஜிஎன்எஸ் பர்ன் ஆச்சுன்னா காயினுடைய பிரைஸ் வந்து ரைஸ் ஆகும். அதனால என்ன சொல்றாங்க, நம்ம கம்பைண்டா யாரெல்லாம் இந்த 600 டேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க டர்பைன் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். டர்பைன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் பர்ன் ஆகும். ஜிஎல்ஜிஎன்எஸ் பர்ன் ஆச்சுன்னா காயினுடைய பிரைஸ் ரைஸ் ஆகும். காயினுடைய பிரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜிஎல்ஜிஎன்எஸ்ன்றது குறைவா கிடைக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்களேன். எஸ், இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுதுங்க சார் அப்படின்னா 1 கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதை ஒரு டைம் மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா 2ன்றது சாட் பாக்ஸ்ல போடுங்க. ரொம்ப சிம்பிள் தான் வினோத் சார். எஸ், வினோத் சாருக்காகவும் ரேவதி அவர்களுக்கு திரும்ப ஒரு டைம் நான் பண்றேன். எஸ், எக்ஸ்பிளைன் பண்றேன். வெரி சிம்பிள். எஸ் மோகன், நிறைய பேருக்கு 2. ஓகே ஓகே ஓகே. 4 பாயிண்ட் உங்களுக்கு திரும்ப ஃபர்ஸ்ட். ஏன்னா இது யாருக்காக, இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து 600 நாள் ஸ்டேக்கிங் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப சேட் பாக்ஸ்ல நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த 600 நாள் ஸ்டேக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நார்மலா உங்களுக்கு வந்து கேபிட்டல் பிளஸ் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இது ரெகுலரா கிடைக்கும். இது கிளியர் அப்படின்னா சேட் பாக்ஸ்ல வந்து சி கேபிட்டல் அந்த கிளியர் அப்படின்ற சி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு பாயிண்டா உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த 600 நாள் ஸ்டேக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரெகுலரா என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு கேபிட்டல் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும், கெயின் கிடைக்கும். அது இல்லாம அடிஷனல் கெயின் வந்து கிடைக்கும். இது நார்மலா கிடைக்கும். இது இல்லாம இப்போ இந்த 30 நாள்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஜிஎல்ஜிஎன்எஸ்ன்றது கிடைக்கும். இந்த 30 நாள்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஜிஎல்ஜிஎன்எஸ் கிடைக்கும் அடிஷனலா. இந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் எவ்வளவு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 5% கிடைக்கும். ரெண்டாவது 10 நாள் பண்றீங்க அப்படின்னா 3% ஜிஎல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். மூணாவது ரவுண்ட் அப்படின்னா 2% கிடைக்கும். இப்ப இந்த 3 பாயிண்ட்டும், இந்த 5%, 3%, 2% இது 3ம் கிடைக்கும் அப்படின்னா 10 அப்படின்றது நீங்க சேட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு சார், இந்த முதல் 10 நாள் நான் பண்ணேன் அப்படின்னா எஸ் எனக்கு 5% கிடைக்கும். ரெண்டாவது 10 நாள்னா 3% கிடைக்கும். மூணாவது 10 நாள்னா 2% கிடைக்கும். எஸ், வெரி கிளியர், சூப்பர். இந்த 5% சொல்றீங்களே இது என்ன சார் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 100 டாய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 100க்கு 5% எவ்வளவு? சாட் பாக்ஸ்ல போடுங்க. 100க்கு 5%. 3 பேர் இருக்கீங்க. இப்போ வந்து தமிழ் சார் வந்து அவரு ஃபர்ஸ்ட் அவரு வந்து முதல் 10 நாள்ல ஒருத்தர் வராரு. அப்போ அவருக்கு தமிழ் சாருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 100 டாய் கொடுத்தா $5 5%னா $5 மதிப்புள்ள எல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். சூப்பர். இப்ப துரை சார் வராரு, திண்டுக்கல் இருக்காரு. அவரு முதல் 10 நாள் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த 10 நாள்ல அவருக்கு ரெண்டாவது 10 நாள்ல தான் அவர் வராரு. அவரும் 100 டாய் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. அப்ப துரை சாருக்கு எத்தனை %? அப்ப 100 டாய்னா 100க்கு எத்தனை டாய்? 3%. அப்போ 3 டாய், அதாவது $3 ஒர்த்துள்ள ஜிஎல்ஜிஎன்எஸ் அவருக்கு கிடைக்கும். எஸ், ஓகே. அடுத்து ரேவதி மேடம் வராங்க. இது ஃபைனல்ல தான் தெரியுதா உங்களுக்கு? அப்போ எத்தனை %? ஃபைனல் ரவுண்ட்ல வரும்போது 100 டாய் கொடுத்து அவர் வரும் பொழுது 2%. சூப்பர் மேடம். 2 அப்படின்னா $2 ஒர்த்துள்ள ஜிஎல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கிளியர். அப்ப அதுவே $1000 பண்ணியிருந்தீங்கன்னா $50 ஒர்த்துள்ள எல்ஜிஎன்எஸ் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது ரவுண்ட்னா $30 ஒர்த்துள்ள ஜிஎல்ஜிஎன்எஸ். அடுத்த ஃபைனல் ரவுண்ட்ல வந்து $20 மதிப்புள்ள ஜிஎல்ஜிஎன்எஸ் கிடைச்சிருக்கும். எஸ், இந்த பார்ட் எல்லாருக்குமே கிளியர். சூப்பர். அடுத்து இதுல எங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? இது லாஸ்ட்ல நம்ம ஆஃப்டர் ஃபைனல் செஷன்ல வந்து வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே ஓகே அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுக்கிட்டு அதுல எந்த இடத்துல பார்க்கலாம்? டைரக்டா போயிட்டு மின்ட் சார் டெய்லியா மந்த்லியா ஒரே டைம் ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏர் டிராப்ஸ் அப்படின்றது ஒரு டைம் கிடைக்கக்கூடியது. அந்த 5% ஒரு டைம். அது உங்களுக்கு எவ்வளவுன்றது உங்களுக்கு வந்துடும். பட் அது ஒரே நாளா இல்லாம டெய்லி உங்களுக்கு 600 நாளா ஸ்பிளிட் ஆகி கிடைக்கும்.
600 டேஸும் கிடைக்கும். அப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 டாய் போட்டீங்க, ஒரு 5 டாய் உங்களுக்கு வருதுன்னா அந்த 5 டாய் ஒர்த்துள்ள ஜிஎல்ஜிஎன்எஸ் 600 நாள்ல ஸ்பிளிட் ஆகி கிடைக்கும். இது நான் கம்மியா சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து ஒரு 10 லேக்ஸ் போடுறாரு, 10,000 டாய் போடுறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ஜிஎல்ஜிஎன்எஸ், எவ்வளவு ஒர்த் ஜிஎல்ஜிஎன்எஸ் கிடைக்கும்? 10,000 டாய் போட்டு உள்ள வராருன்னும் பொழுது சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 10,000க்கு 5% எவ்வளவு? 100க்கு 5% 5, 1000க்கு 5%னா 50. எஸ் சூப்பர். 500 $500 ஒர்த் உள்ள ஜிஎல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். சரி ஓகே. இப்ப அடுத்த பார்ட் 12,000 டாய் கொடுத்து பண்றீங்க. எவ்வளவுங்க? 12,000 டாய் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 12,000 டாய். சூப்பர். 600. பாஸ்கரன் சார் V1 சூப்பர் சார். எல்லாருமே லைன். அப்போ இப்ப என்ன, இப்ப ஏன் இந்த 12,000 சொல்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு 600 ஜிஎல்ஜிஎன்எஸ் 600 டாய் ஒர்த்துள்ள ஜிஎல்ஜிஎன்எஸ் கிடைச்சிடும். அப்படின்னா டெய்லி $1 ஒர்த்துள்ள ஜிஎல்ஜிஎன்எஸ் 600 நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எஸ், இது வந்து கிளியர் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல வந்து 10 கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த பார்ட் போவோம். 10. எஸ் சார், சூப்பர் சார். இதுல நோ டவுட்ஸ். மகிழ்ச்சி. நிறைய 10 வருது. அப்போ எல்லாருமே ரொம்ப உன்னிப்பா வந்து கவனிச்சிருக்கீங்க. எஸ் எஸ், சூப்பர் 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 சார். ஓகே. ஆனா இதுக்கு குறைந்தபட்சம் பார்ட்டிசிபேஷன் எவ்வளவுன்னா மினிமம் $100 இருந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். அடுத்த பார்ட் இந்த ட்ரேடிங் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ். இது நான் சொன்னேன், இது கரெக்டா ஒரு 600 நாளைக்கு உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகி கிடைக்கும். இது வந்து ப்ராசஸ் வந்து இப்போ சின்க்ரோனைசேஷன் ஆகுது, உங்களுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்லை, லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க வெயிட் பண்ணி பண்ணலாம். எல்லா ப்ராசஸும் வெரி ப்ராப்பரா வந்து இருக்கு. சரிங்களா? ஒரு டைம் ஒரு நீங்க ஜாயின் அதுல வந்து கிளிக் பண்றீங்க, கொஞ்சம் லேட் ஆகுது இல்ல சுத்துது அப்படின்னும் போது என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு அதை நீங்க 2-3 டைம் நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டச் பண்ணக்கூடாது. வேண்டாம், அது பண்ண வேண்டாம். சரி, இப்ப இது வரைக்கும் ஓகே, கிளியர். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கான ஜிஎல்ஜிஎன்எஸ் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த 30 நாளைக்கு மட்டும் யாரும் டர்பைன் கிட்ட போகாதீங்க. அதாவது இந்த 600 நாள் ஸ்டேக் பண்றவங்களும் சரி, லீடர்ஸ்க்கும் சரி, ஏன்னா லெவல் இன்கம் எடுப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் இன்கம் எடுப்பாங்க. அந்த லெவல் இன்கமும் ரேங்க் இன்கமும் எங்க போய் எடுப்பாங்கன்னா டர்பைன்ல போய் எடுப்பாங்க. அப்படி டர்பைன்ல போய் எடுக்கும் பொழுது நார்மலா இப்ப 100 எல்ஜிஎன்எஸ் இருக்குன்னா 100 எல்ஜிஎன்எஸ் ஒர்த்துள்ள டாய் கொடுக்கறதுக்கு பதிலா அடிஷ்னலா ஒரு 5%, அந்த 5% அந்த அடிஷ்னல் ஆகிறது என்ன ஆகும்னா ஜிஎல்ஜிஎன்எஸ் உடைய பர்னிங்க்கு போகுது. இப்போ ஒரு $4 இல்ல $5 எல்ஜிஎன்எஸ் உடைய பிரைஸ் $5. அப்ப 100 எல்ஜிஎன்எஸ் நீங்க டர்பைன்ல எடுக்கணும்னா 500 டாய் நீங்க வந்து கொடுக்கணும். இது நார்மல். ஆனா இப்ப என்னன்னா இந்த ஜிஎல்ஜிஎன்எஸ்க்காக அடிஷ்னலா இன்னொரு 5%, அப்போ ஒரு 25 இருந்து $30 வந்து அடிஷ்னலா கொடுப்போம். அந்த 25 இருந்து $30 எதற்காக பயன்படுது அப்படின்னா ஜிஎல்ஜிஎன்எஸ் உடைய பர்னிங்காக பயன்படுது. அப்ப ஜிஎல்ஜிஎன்எஸ் உடைய அந்த பர்னிங் ஆகுச்சு அப்படின்னா அந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் உடைய பிரைஸ் வந்து ரைஸ் ஆகும். அதாவது டிமாண்ட் அதிகமாயிட்டு சப்ளை குறைஞ்சி பிரைஸ் வந்து ஹைக் ஆகும். அப்படி பிரைஸ் ஹைக் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். அதனால இதை நீங்க கொஞ்சம் இந்த 30 days நீங்க அந்த டர்பைன் பக்கம் போகாதீங்கன்னு சொல்றாங்க. எஸ், இந்த பார்ட் கிளியர்னா பர்னிங் பி அப்படின்றத சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ், பி, பர்னிங் பி. சூப்பர் சார். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறதுனால இது நமக்கு புதுசா இருக்கும். நம்ம கூடுமான வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்தே நம்ம என்ன பண்றோம், நம்ம இதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரம் டே 1ல இருந்து. ஓகே. அப்ப ஜிஎல்ஜிஎன்எஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கணும்ன்றதுக்காக டர்பைன் பக்கம் போக வேணாம்னு சொல்றாங்க. இது எப்போ, இது யாருக்கு அப்படின்னா இப்ப நம்ம டீம் மெம்பர்ஸ்ல இப்ப 251 பேர் இருக்குன்னா இது ஏற்கனவே லெவல் இன்கமும் ரேங்க் இன்கமும் வாங்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு தெரியும்.
அப்ப அந்த பக்கம் போகாத இன்வெஸ்டர்ஸ்க்கோ புதுசா வந்தவங்களுக்கும் இது புதுசா இருக்குமானா எஸ், இந்த கான்செப்ட் வந்து புதுசா இருக்கு. அவங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்ம திரும்ப திரும்ப அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் பேசும்போது இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிமாண்ட் சப்ளை சப்ளை வந்து குறையுதுனாவே டிமாண்ட் அதிகமாகும். அந்த டிமாண்ட் இங்க ஏன் அதிகமாகுதுன்னா, ஜிஎல்ஜிஎன்எஸ் வந்து பர்னிங்ல குறையும். பர்னிங் ஆகுது. மொத்தமே 2,10,000 தான். அதுல குறையும் பொழுது இன்னைக்கு பிரைஸ் வந்து இப்ப 85,000 வந்து $90,000 இருக்குன்னா, ஜிஎல்ஜிஎன்எஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் $1,00,000 ஆகும், $1,50,000 ஆகும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் வந்து குறைவா கிடைக்கும். அதனால இப்போதைக்கு டர்பைன் பக்கம் போகாதீங்க. இந்த ஒரு 30 டேஸ் உங்களுக்கான ஏர் டிராப்ஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க போங்க அப்படின்றாங்க. சோ இந்த பார்ட் ஒன்ஸ் அகைன், இந்த ஒன்ஸ் அகைன்னு கேட்ட நண்பருக்காக, அந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் அப்படின்றது குறையறதுனால பிரைஸ் அதிகமாகும். பிரைஸ் அதிகமாகறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் குறைவா கிடைக்கும். சோ நம்ம ஏன் குறைவா வாங்கணும்? நம்ம ஒரு 1 மந்த் கொஞ்சம் எல்லாரும் கூட்டா பொறுமையா இருந்தோம்னா நமக்கு நிறைய ஜிஎல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கும்போது இது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். இதுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து கோஆபரேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். எஸ், அண்டர்ஸ்டுட். ஓகே, சூப்பர். அப்ப இந்த பர்டிகுலர் பார்ட், இந்த 600 டேஸ் டேக்கிங் அப்படின்ற பார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ அடுத்த ஸ்லைட் மூவ் ஆகலாம். எஸ், இந்த பார்ட் ஓகே அப்படின்னா 100 அப்படின்றது கமெண்ட்ல பண்ணுங்க. 100 அப்படின்னா ஓரளவுக்கு எஸ் 250 மெம்பர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம அடுத்த ஸ்லைடு வந்து போவோம். ஓகே, சூப்பர், பரவாயில்ல, மகிழ்ச்சி. எஸ், இப்போ வந்து அனுபிஸ் செயின் பிகினர் ஸ்டெப் அப் கைட் இது வந்து எல்லாருக்கும் தேவையா? எஸ், இப்போ இது வந்து எல்லாருக்கும் தேவை. இது ரொம்ப பொறுமையா இப்போ அடுத்தடுத்த பார்ட் அப்படின்றது நம்ம போறோம். இப்போ அந்த அனுபிஸ் செயின், ஏன்னா இப்போ பாலிகான் செயின்ல இருந்தோம், இப்போ அனுபிஸ் செயின் பத்தி சொல்றோம். அனுபிஸ் என்ற ஓன் பிளாக் செயின். இந்த அனுபிஸ் அப்படின்ற பிளாக் செயின், பிரைவசி பிளாக் செயினுடைய காயின், இதனுடைய சப்ளை எவ்வளோ அப்படின்னா 21 மில்லியன் லைக் பிடிசி. பிடிசி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், $1,00,000 மேல போயிட்டு மோர் தென் 1 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு கிரிப்டோ கரன்சி இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா அது வந்து பிடிசி. அப்போ ஆரிஜின் பிடிசி கூட நம்ம ஸ்டார்டிங்லாம் ஒப்பிட்டோம். ஆரிஜின் வந்து லைக் பிஎன்பி ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல, அடுத்து பாத்தீங்கன்னா லைக் வந்து எத்தீரியம், அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டா பிடிசி வரைக்கும் நம்ம பேசுவோம். பட் இன்னைக்கு நீங்க ஜிஎல்ஜிஎன்எஸ் உடைய பிரைஸ், கவர்னன்ஸ் எல்ஜிஎன்எஸ் உடைய பிரைஸ் $50 தொடங்கி படிப்படியா இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னா பிடிசி பிரைஸை விட கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 lakhs வந்து கூடுதலா இருக்கு. சரிங்களா? இப்போ எதுக்குங்க சார் இந்த அனுபிஸ் செயினை பத்தி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த காயினுடைய சப்ளை அப்படின்றது 21 மில்லியன் லைக் பிடிசி. இப்போ இந்த காயினுக்கு பேக் எண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்மை போன்ற நபர்கள் 25 லட்சம் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. எங்க 50+ கண்ட்ரீஸ்ல நம்ம பிரசன்ஸ் இருக்கு. அப்போ இதனுடைய சப்ளை அப்படின்றது வெரி லிமிடெட் லைக் பிடிசி. இதை தாண்டி பேக் எண்ட்ல அப்படின்னும் போது அனுபிஸ் பிளாக் செயின் பொறுத்த வரைக்கும் பிரைவசி பிளாக் செயின் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்மளே பார்த்திருப்போம். நீங்க பேக் ஆஃபீஸ் உள்ள அனுபிஸ் அவேக்கனுக்குள்ள போனீங்கன்னா நீங்க அந்த ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள மட்டும் போங்க. ராக்கெட் ஸ்வாப் இருக்கு, கேல் பிரிட்ஜ் இருக்கு, அந்த கிராஸ் செயின் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து பாத்தீங்கன்னா கேபிபரா லான்ச் இருக்கு. கேபிபரா லான்ச் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வித்தின் 20 ஹவர்ஸ்ல $100+ மில்லியன், ஐ மீன் டாலர்ஸாவே நம்ம வந்து ஒரு ஐஎல்ஓ இனிஷியல் லிக்விடிட்டி ஆஃபரிங்ல வந்து ரிசீவ் பண்ணது. ஐஎல்ஓல 1 செகண்ட். அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அவுரா ஓஎஸ் அவங்க, அடுத்தபடியா இந்த மாதிரி ஸ்பார்டன்ஸ் அரேனா, டிபாக்ஸ், மை டோக்கன் கேப், அடுத்து பாத்தீங்கன்னா ஏவிஏ.ஏஐ, டெக்ஸ் டூல்ஸ்,
இப்படி பல பேர் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்லயோ இல்ல நம்ம கூட இன்டகிரேட் ஆகிறதுலயோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த காயின் பிடிசி போல ஒரு அந்த அளவுக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை விட ஒரு பெட்டராவோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க வந்து யோசிக்கலாம். ஸோ அனுபிஸ் செயின் இப்போ நம்ம வந்து இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ எவ்வளவு பேர் இருக்கும், 253 மெம்பர்ஸ் இருக்கும், 253 பேர். இப்பவும் நம்ம ஒரு 2 minutes டைம் எடுத்துக்குவோம். இப்பவும் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இந்த தகவல் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கலாம். இருக்கிற நபர்கள் டைரக்டா இந்த பர்டிகுலர் பார்ட் அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸோ ஆர் இன்னும் கூடுதலானா கூட ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாண்டாது. நம்ம 8:38 கரெக்டா 2 minutes 8:40க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் அப்படின்றது நீங்க டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு 2 minutes ஒரு சின்ன கேப் கொடுங்க. நீங்க இந்த 2 minutes டைம்ல நீங்க சேட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 minutes டைம்ல நான் வந்து ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ உள்ள அட்டன் பண்ண சொன்னேன் இந்த ஜூம்ல, இல்ல 2 பேருக்கு சொன்னேன் அப்படின்றது ஒரு 2 minutes கழிச்சு 8:40க்கு ஆர் 8:41க்கு நீங்க சேட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு அட்டம். ஏன்னா இப்ப நம்ம பேச பண்ணிடுவோம். டைம் வந்து 8:40. முதல்ல வந்து 2 விஷயம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் வேலட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இப்போ எப்படி பிட்ஜெட் வேலட், டோக்கன் பேக்கெட், சேஃப் பால் இது போன்ற டி ஆப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணுமோ நம்ம ஒரு வேலட் அப்படின்றது ரெடியா வைக்க போறோம். ஓகே, அடுத்ததா வந்து டாய் அப்படின்ற ஸ்டேபிள் காயினை நம்ம தயார் நிலையில வைக்க போறோம். இந்த 2 விஷயம் நம்ம ரெடியா இருந்ததுன்னா ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்னு வேலட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு மினிமம் டாய், இந்த ஸ்டேபிள் காயின் பாலிகானுடைய ஸ்டேபிள் காயின் டாய். இப்போ அனுபிஸ் பாலிகான் மட்டும் கிடையாது, இப்போ நிறைய பிளாக் செயின்ல டாய் வந்து இருக்கு. ஸோ அனுபிஸ்லயும் டாய் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். அடுத்ததா நம்ம அனுபிஸ் அவேக், இந்த அவேக் அஃபீஷியல் சப்போர்ட்டட் வேலட்ஸ் அப்படின்னா ரெண்டு வேலட்ஸ். ஓகேஎக்ஸ் வேலட் இதுதான் வந்து ரெக்கமெண்டட் ப்ராப்பரா. ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடா இந்த வேலட் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவலா வந்து பயன்படுத்தக்கூடியது. பிளஸ் நிறைய அந்த செயின்ஸ் வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஃப் அப்படின்ற ஒரு பார்ட்டும் ஓகேஎக்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அதே போல யூசேஜ் பொறுத்த வரைக்கும் ஓகே, யூசேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ ஓகேஎக்ஸ் வேலட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம அந்த வேலட் வந்து பயன்படுத்தலையா, ஓகே நம்ம பிளான் பண்ணலாம். ஆல்ரெடி பிட்ஜெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வெல் அண்ட் குட், நீங்க பிட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். டோக்கன் பேக்கெட் யூஸ் பண்றீங்களா, யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் ஓகேஎக்ஸ் வேலட் அப்படின்றது ஃப்ரம் நம்ம அவேக் அஃபீஷியல் அங்கிருந்து அனௌன்ஸ்மெண்ட்ல ஓகேஎக்ஸ் நீங்க யூஸ் பண்றது ரொம்ப சிறப்புன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் ஓகேஎக்ஸ் வேலட் பொறுத்த வரைக்கும் ஓகேஎக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிட்ட அந்த 12 வேர்ட்ஸ் இருக்கும். நீங்க அந்த 12 வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க டைரியிலயோ அல்லது ஏதாவது ஒரு நோட்லயோ நீங்க நோட் பண்ணிக்க சொன்னோம். எக்காரணத்து கொண்டு போட்டோஸோ ஸ்கிரீன்ஷாட்ஸோ கண்டிப்பா வந்து தவிர்க்கணும்ன்றது சொல்லியிருக்கோம். நீங்க எங்கேயாவது ஒரு தனிப்பட்ட முறையில வீட்டுல நீங்க வந்து எழுதி வைக்கிறீங்கன்றது ஓகே. ஒரு காமன் பிளேஸ், பப்ளிக் பிளேஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களை சுத்தி கேமராஸ் இருக்கான்றதை நீங்க வந்து பார்க்கணும். பிளஸ் உங்க கூட இருக்கிற நபர்கள் அதை நோட் பண்றாங்களான்றது பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த 12 வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 சேஃபா நீங்க வந்து பார்க்கணும். ஸோ அந்த 12 வேர்ட்ஸ் நோட் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பா கவனம் தேவை. இதை கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ண நபர்கள் நிறைய பேர் நம்ம எல்ஜிஎன்எஸ் உடைய டீம் மெம்பர்ஸ் லீடர்ஸ்க்கு நிறைய வந்து லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஓகே, அப்போ வேலட் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேஎக்ஸ் இருந்தா ரொம்ப 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 பெட்டர். ஆர் ஆப்ஷனலான பிட்ஜெட்டோ டோக்கன் பேக்கெட்டோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ டாய் பத்தி பேசணும். கேஸ் ஃபீ எல்லாமே நம்ம எதுல வந்து பே பண்ண போறோம் அப்படின்னா அனுபிஸ் செயின் டாய் அதுல தான் நம்ம பே பண்ண போறோம். எத்தீரியத்திலையும் டாய் இருக்கு, பாலிகான்லயும் டாய் இருக்கு, ஈவன் ஏஎன்பி காயின் கூட இருக்கு. பட் நம்ம வந்து பாலிகான் செயின்ல நம்ம வந்து முதல்ல டாய் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எங்க வைக்கிறோம்னா பாலிகான் செயின்ல டாய் வைக்கிறோம். அது மினிமம் ஒரு 10, ஏன்னா இப்போ வேலட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 டாயாவது நீங்க வந்து வைக்கணும்.
அந்த டாய் எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் யூஎஸ்டிடில இருந்து நீங்க மாத்திக்கலாம், ஃப்ரம் அதர் கிரிப்டோ கரன்சில இருந்து கூட நீங்க டாய் மாத்திக்கலாம். அப்போ பாலிகான் பிளாக் செயின்ல டாய் வந்து நீங்க வச்சுக்க போறீங்க. ஓகே, எவ்வளவுங்க சார் கேஸ் ஃபீ ஆகும், எவ்வளவு டாய் நான் வைக்கணும் அப்படின்னா, அனுபிஸ் செயின்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி, $0.1 இல்ல $1 அப்படின்னா $100 இன்னைக்கு நிலைமைக்கு. அப்போ $0.1 அப்படின்னா ₹10, $0.01 அப்படின்னா ₹1, $0.001னா 10 பைசா. எவ்வளவுங்க? உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன்றது ரொம்ப 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 கம்மி, 1 பைசா 10 பைசா அந்த மாதிரி. அப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு டாய் இருந்துச்சுன்னா கூட நூற்றுக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க பண்ணலாம். அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் கேஸ் ஃபீ வந்து ரொம்ப 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 கம்மி. சார் என்கிட்ட டாய் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கிரிப்டோ அதர் கிரிப்டோஸ்ல இருந்து யூஎஸ்டிடி ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்குன்னா அங்க இருந்து நீங்க தாராளமா பாலிகான் செயின்ல நீங்க டாயா மாத்திக்கலாம். எஸ், சோஃபார் அதாவது வேலட் ரெடியா வச்சிருக்கோம், டாய் ரெடியா வச்சிருக்கோம். இந்த வேலட் பொறுத்த வரைக்கும் ஓகேஎக்ஸ் அப்படின்ற வேலட் வந்து வெரி ஹைலி ரெக்கமெண்டட். அடிஷ்னலா அப்படின்றது நீங்க பிட்ஜெட் வச்சுக்கலாம், டோக்கன் பேக்கெட் வச்சுக்கலாம். இந்த டாய் பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து வாங்கலாம் அப்படின்னா யூஎஸ்டிடி ஸ்டேபிள் காயின்ல இருந்து டாய் மாத்திக்கலாம், பாலிகான்ல வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம இந்த அனுபிஸ் அவேக்கன் பொறுத்த வரைக்கும் நம்ம அனுபிஸ் டாய் தான் நமக்கு தேவை. எவ்வளவு தேவை அப்படின்னா ரொம்ப மினிமமா இருந்தா போதும், ரொம்ப பைசா கணக்குல தான் நமக்கு வந்து செலவாகும். ஒரு டாய் இருந்ததுன்னா கூட நம்ம நூற்றுக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். எஸ் சார், இந்த பார்ட் நீங்க சொன்ன வரைக்கும் உங்களுக்கு கிளியர். அதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் பண்ண நம்ம ஸ்டெல்லா மேடத்துக்கு வந்து 2 மெம்பர் ஜாயின் பண்ண வச்சுட்டோங்க சார், சூப்பர். அவங்களுக்கு நம்ம டீம் சார்பா மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம வந்து தெரிவிச்சிருவோம், மகிழ்ச்சி. சார் வாய்ஸ் பிரேக், தினகரன் சார் போட்டிருக்காரு, வாய்ஸ் வந்து ஓகே தானா? வாய்ஸ் பிரேக் ஆர் வாய்ஸ் கிளியர்? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? எஸ் வினோத் சார், எஸ், ஓகே, சூப்பர். அப்போ இந்த பார்ட் நம்ம வேலட் அப்படின்றது ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததா டாய் அட்வான்ஸா, இது ரெண்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அடுத்ததா இப்போ அனுபிஸ் செயின் வந்து எப்படி சார் நான் ஆட் பண்றது? வேலட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிடிஎஃப் நம்ம டீம் லீடர்ஸ்க்கு குரூப்ல வந்து ஷேர் பண்ணப்படும். இதை நீங்க அப்படியே வச்சுக்க போறீங்க. வேலட் ஓபன் பண்றீங்க, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க மேனுவலாவே லோட் பண்ணலாம். அனுபிஸ் செயின் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் 4 பாயிண்ட். நெட்வொர்க் நேம் என்ன? அனுபிஸ் செயின். செயின் ஐடி என்ன? 6714. இதுல ஆர்பிசி அட்ரஸ் கேட்கும். இது நீங்க தனித்தனியா டைப் பண்ண வேணாம், காப்பி பேஸ்ட், இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லையா, ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு நீங்க கரெக்டா என்ன பண்ணிக்கலாம், ஒரு லெட்டரா எஸ் பண்ணிக்கலாம். ஹவு டு பர்ச்சேஸ் டாய் ஃப்ரம் பிட்ஜெட்? How to purchase DOI from Bidget? I have SLGNS 308 numbers. Okay, சாருக்கு வந்து என்னன்னா லீடர் சிவன் அருள் சார், ஏன்னா அவர் வந்து சிவன் அருள் செல்வம், அவர் வந்து டாய் வந்து எப்படி பிட்ஜெட்ல இருந்து பண்றதுன்னு கேட்டிருக்காரு. லீடர்ஸ் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அவர் கைட் பண்ணுங்க. எஸ்எல்ஜிஎன்எஸ்ஆ இருக்கு, எஸ்எல்ஜிஎன்எஸ்ஆ நீங்க டைரக்டா டாயா கன்வெர்ட் பண்ணக்கூடாது. பெட்டர் உள்ள போயிட்டு ஐடி உள்ள போயிட்டு எல்ஜிஎன்எஸ் அன்ஸ்டேக் பண்ணணும். அந்த அன்ஸ்டேக் பண்ண எல்ஜிஎன்எஸ் அங்கேயே ட்ரேட் எல்ஜிஎன்எஸ் ஆப்ஷன் இருக்கு, அங்க பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா 5% மட்டும் உங்களுக்கு டிடக்ஷன் ஆகும். இதெல்லாம் நீங்க சிவன் அருள் சார், நீங்க உங்களை ரெஃபர் பண்ண லீடரை அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி இது நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு எல்ஜிஎன்எஸ் காயின் எவ்வளவு வரும் சார்? எஸ், கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசா இருந்தா ஒன்லி கொஷின்ஸா மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு நீங்க ஐடி உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா ட்ரேட் எல்ஜிஎன்எஸ் உங்க ஐடி ஓபன் பண்ணுங்க, அங்க போயிட்டு ட்ரேட் எல்ஜிஎன்எஸ் டச் பண்ணாலும் சரி, டேஷ்போர்ட் டச் பண்ணாலும் சரி, அங்கேயே உங்களுக்கு ப்ரெசன்ட் பிரைஸ் என்ன அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இங்க எல்லா ப்ராசஸும் இருக்கு. எல்ஜிஎன்எஸ் நீங்க அன்ஸ்டேக் பண்ணீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் வரும், அந்த எல்ஜிஎன்எஸ் ஸ்டேபிள் காயின் டாயா இன்ஸ்டன்டா மாத்திக்க முடியும் வித் 5% டிடக்ஷனோட. அந்த டாயை வந்து கிராஸ் செயின் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பிஎன்பி பினான்ஸ் காயினா மாத்திக்கலாம், அதனுடைய டாயா மாத்திக்கலாம், அதனுடைய யூஎஸ்டிடியா மாத்திக்கலாம், அதனுடைய யூஎஸ்டிசியா மாத்திக்கலாம். அதே போலதான் பாலிகான் பிளாக் செயின்ல பாலிகான் நெட்வொர்க், அடுத்து வந்து எத்தீரியம், அடுத்து வந்து அனுபிஸ், அடுத்து வந்து பாலிகான், இவ்வளவும் நம்ம அங்க பண்ணிக்க முடியும். இதை வந்து லீடர்ஸ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜூம்ல வந்து ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமிங் கொஞ்சம் பார்த்து நம்ம கனெக்ட் ஆகிக்கலாம். அல்லது அறிமுகப்படுத்திய லீடர்ஸ் அவங்கள கொஞ்சம் நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணி
இதை வந்து சொல்லி கொடுக்க சொல்லி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டைமிங், உங்களை அறிமுகப்படுத்திய லீடர்ஸுடைய டைமிங், ஜூம் டைமிங் எல்லாத்தையுமே நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு எது உங்களுக்கு பெட்டரா இருக்குமோ அதுல கனெக்ட் ஆகிறது சிறப்பு. ஓகே சார், இது வந்து காமன் டு ஆல். அடுத்து இந்த ஆர்பிசி அட்ரஸ், அடுத்து கரன்சி சிம்பிள், இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், எஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வேலெட்ல வந்து அனுபிஸ் செயின் வந்து ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ என்ன ஆச்சு, இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம எம்டியா விடக்கூடாது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓபன் பண்ண உடனே அனுபிஸ் செயின் வந்து வந்துடும். அங்க ஸ்விட்ச் அப்படின்ன உடனே அந்த அப்பர் மேல அனுபிஸ் செயின் அப்படின்னு வந்துடும். அதாவது ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் வரும். இது பாலிகான் ஆல் நெட்வொர்க்னா அது ஒரு ரவுண்ட் சிம்பிள், உலக உருண்ட மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு வந்திருக்கும். அதுவே வந்து அனுபிஸ் செயின்னா அனுபிஸ் சிம்பிள் வந்து அங்க மேல காட்டியிருக்கும். பாலிகான் நெட்வொர்க் அப்படின்னா பாலிகான் சிம்பிள் காட்டும். இப்போ நம்ம அனுபிஸ் செயின் ஸ்டோர் பண்ண உடனே அங்க மேல என்ன காட்டும் அப்படின்னா அனுபிஸ் காட்டும். இப்போ இந்த பார்ட்லாம் உங்களுக்கு லாஸ்டா நம்ம வந்து இப்ப பேசின விஷயங்கள்லாம் லீடர்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மேலோட்டமான தகவல் தான். இதை வந்து லைவா அந்த ஐடி ஓபன் பண்ணி, ஐ மீன் ஓகேஎக்ஸ் வேலட் ஓபன் பண்றது, டாய் அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, அதுல அந்த அந்த காயின்ஸ் வந்து ஆட் பண்றது, இது எல்லாமே லைவா நம்ம வந்து காட்டுவோம் லீடர்ஸ். அப்போ இப்போ நான் ஓரலா சொல்றது, ப்ராக்டிக்கலா அதை வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். டோக்கன் பாக்கெட் அக்செப்டடா சார்? எஸ், டோக்கன் பாக்கெட் அக்செப்டட், விட்ஜெட் வேலட் அக்செப்டட், பட் பெட்டர் ஓகேஎக்ஸ் வேலட். இந்த அனுபிஸ் பொறுத்த வரைக்கும் பெட்டர் என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா என்னங்க, ஓகேஎக்ஸ் வேலட், அடுத்த ஆப்ஷன் விட்ஜெட் வேலட், அடுத்த ஆப்ஷன் டோக்கன் பாக்கெட், இப்படி நீங்க வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன் எதுவோ அதை நம்ம வச்சுக்கிறது பெட்டர். சரி, நம்ம கொஞ்சம் முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த செயின் ஐடி ஆர்பிசி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு கேரக்டர், ஒரு லெட்டர், ஒரு ஸ்பேஸ் மாறிச்சுன்னா கூட அது ப்ராப்பரா கனெக்ட் ஆகாது. அதனால இந்த இடத்துல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, பண்ண வேண்டியது என்னன்னா, எப்பயுமே அபிஷியல் சேனல்ஸ்ல இருந்து ஒரு தகவல் வருதுன்னா உங்களை அறிமுகப்படுத்திய நபரோ உள்ள உங்க கூட கான்டாக்ட் இருக்கிற அந்த லீடர்ஸ் கூட நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கணும். டைரக்ட் மெசேஜஸ் எங்க இருந்துனா வருது அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அசெட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற எல்ஜிஎன்எஸோ மற்ற கிரிப்டோ கரன்சிஸோ காணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கேம் நம்ம அந்த அசெட்ஸ் வந்து திருடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏமாத்துறதுக்கான பர்சன்ஸ் வெளியில பல பேர் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம கையில இருக்கிற காசை நம்ம இழக்க வேண்டியதாயிடும். ஸோ அதனால எங்க இருந்தோ டைரக்டா யாருக்கிட்ட இருந்தாலும் தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்தோ இல்ல வேற ஏதாவது சேனல்ல இருந்தோ வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தோ ஏதாவது ஒன்று இதை கிளிக் பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை கிடைக்கும், இது ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ஏர் டிராப்ஸ் கிடைக்கும், இல்ல அப்டேட் இதை பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெட்டர், அதாவது இப்போ பிராண்ட், இப்போ ஏதாவது ஒரு பிராண்ட், இப்போ சாம்சங் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குன்னா இப்போ சாம்சங்ல இதா எஸ்ஏஎம் எஸ்யூஎன்ஜில எஸ்ஏஎம் எஸ்ஏஎன்ஜி அப்படி போட்டா கூட அது பார்க்கறதுக்கு டக்குன்னு சாம்சங் தான் தெரியும். ஆனா அது வந்து தப்பு. அதுல நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால இந்த ஆர்பிசி அட்ரஸ்ன்றது கண்டிப்பா எப்படி ஸ்டார்ட் ஆகும்ன்றது பாருங்க. HTTPS அந்த கோலன் போட்டு 2 ஸ்லாஷ் போட்டு இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் கூட நம்ம மைன்யூட்டா நோட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அடுத்ததா எல்ஜிஎன்எஸ் வந்து ஆன் பாலிகான். பாலிகான் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அனுபிஸ் செயின்ஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனா இங்க இருந்து இப்போ அனுபிஸ் செயின்ஸ் மாறணும், இன்டகிரேஷன் போயிட்டு இருக்கு, சின்க்ரோனைசேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது என்ன இன்டகிரேஷனா, ஒரே நேரத்துல ஒரு 4-5 செயல்பாடுகள் ஒன்னா நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் தான் சின்க்ரோனைசேஷன் சொல்றோம், இன்டகிரேஷன் சொல்றோம். ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி பாலிகான்ல இருந்தோம், இப்போ அனுபிஸ் செயின் சொல்றாங்களே இது ஏதாவது கஷ்டமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, ரொம்ப 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 ஈஸி. நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அனுபிஸ் அவேக்கன் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஐடி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அந்த 3 ரெட் லைன்ஸ் டச் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அனுபிஸ் அவேக்கன் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்க உள்ள ஓபன் பண்ணா எஸ் அங்க ஓபன் ஆயிடும். அங்க போயிட்டு மேல ராங் நெட்வொர்க்னு இருந்தா அதை கிளிக் பண்ணி அனுபிஸ் மெயின் நெட்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ அவேக் டிஆப் கூட பாலிகான் மெயின் வேலட்ல கனெக்ட் ஆயிடுங்க. அங்க பாருங்க, கிளிக் த ஃபர்ஸ்ட் மெனு ஆன் த லெஃப்ட், முதல்ல அனுபிஸ் அவேக்கன் இருக்கும், அதை நீங்க டச் பண்ணலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா என்டரிங் த பிரிட்ஜ் ஃபங்க்ஷன், எல்ஜிஎன்எஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க டச் பண்ணிட்டு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம லீடர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி காட்டியிருப்பாங்க, நீங்க எல்லாருமே பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம் பீப்புள். அதுக்கப்புறம் எல்ஜிஎன்எஸ் எவ்வளவு இருக்கோ அங்க இருந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ப்ராசஸா? எஸ், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். சரிங்களா? எஸ், இது எங்க இருக்குன்றத நம்ம ஐடி நம்ம அடுத்து ஓபன் பண்ணுவோம். அடுத்த பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இந்த பிரிட்ஜ் பண்ணும்போது நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க ஒரு 1000 எல்ஜிஎன்எஸ் இங்க இருந்து அங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரே டைம் 1000 பண்ணாம ஒரு கம்மியா ஒரு எல்ஜிஎன்எஸ் இங்க இருந்து மூவ் பண்ணலாம். இல்ல ஒரு 5 எல்ஜிஎன்எஸ், 10 எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இப்போ போன்பே, ஜிபேல நம்ம பணம் அனுப்புனா என்ன பண்றோம்? முதல்ல ஒரு ரூபாய் அனுப்பி, சார் இது வந்துச்சா செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி முதல்ல டெஸ்ட்டுக்கு ஒரு மினிமமா பண்ணிட்டு எஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் வந்து நம்ம அந்த பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு டைம் ஆகல அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ சின்க்ரோனைசேஷன் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க வேகமா அடுத்துன்னு ஒர்க் ஆகலேன்னு கிளிக் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு டைம் நீங்க பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, தப்பு இல்லை. அப்படி இல்லையா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. அடுத்த பாயிண்ட், ஏதாவது யாருக்காவது இப்ப அனுப்புறீங்க செய்யறீங்க அப்படின்னும் போது இது வந்து காமன் பாயிண்ட். யாருக்காவது ஒருத்தருக்கு எல்ஜிஎன்எஸ் அனுப்புறீங்க அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது கரன்சி அனுப்புறீங்கன்னா, யாருக்கு அனுப்புறோமோ இல்ல எந்த அட்ரஸ் கரெக்டா அனுப்புறோன்றது ஒரு டைம்க்கு 2 டைம் கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க அதை அனுப்புனீங்கன்னா தான் சரியா இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ பாலிகான் பிளாக் செயின்ல இருந்து அனுபிஸ் பிளாக் செயின் போறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? எஸ், இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் நம்ம வந்து சொல்றோம். அப்ப பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கிருந்து மூவ் ஆகும்போது அனுபிஸ் செயின்க்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடுச்சா, ஸ்விட்ச்னா பாலிகான்ல இருந்து அனுபிஸ்க்கு வந்து போயிடுச்சான்றத செக் பண்ணணும். அங்க போனீங்கன்னா அப்பர் லெஃப்ட் கார்னர்ல அனுபிஸ் செயின் வந்துருச்சுன்னா எஸ் இது நார்மல், வெரி கிளியர், அவ்வளவுதாங்க. அதை மட்டும் நீங்க பார்த்தா போதுமானது. அடுத்ததா பாலிகான் செயின் அந்த மின்ட், இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஸ்டேக்கிங்க்கு வந்து செப்பரேட்டா தனியா வந்து பிரிட்ஜ் ஆகாது. நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணலாம், அந்த மின்ட் முன்ன சொன்ன இல்லைங்களா 600 நாள் ஸ்டேக்கிங், அது ஆக்சுவலா பாலிகான்லயே நீங்க பண்ண போறீங்க. பட் அது போயிட்டு பாத்தீங்கன்னா அனுபிஸ்ல வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? அது இங்க நீங்க பண்ணுவீங்க, அங்க போயிட்டு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பாலிகான் பிளாக் செயின்ல 600 டேஸ்ல பண்ணுவோம். பட் அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அனுபிஸ் அந்த அவேக் டிஆப் அங்க போயிட்டு அங்க செக் பண்ணீங்கன்னா அங்க இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து 600 டேஸ்ல இந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் ஏர் டிராப்ஸா கிடைக்கணும்ன்ற ஆப்ஷனுக்காக கிடைக்கிற விஷயம். ஓகே, அடுத்த பார்ட் வேற என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல அந்த பாலிகான் மெயின் நெட்ல இருந்து அவேக் டிஆப்க்கு நம்ம மூவ் ஆயிட்டோமா, அது என்ன, ஃபர்ஸ்ட்ல அந்த லெஃப்ட்ல அந்த 3 கோடு இருக்கும், அந்த அதுல அனுபிஸ் அவேக்னு இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னாவே அந்த பிரிட்ஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு எல்ஜிஎன்எஸ் இருக்கிறத மூவ் பண்ணா எஸ் நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னு இருக்கும். அதே தான் திரும்ப திரும்ப சேம் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்றோம். ஒரு டைம் எல்ஜிஎன்எஸ் அனுபிஸ் பிளாக் செயினுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா எஸ் நீங்க அங்க இருந்து மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டேக்கிங் போலாம். அங்க வந்து 360 நாள் ஸ்டேக்கிங் இருக்கும், 600 நாள் ஸ்டேக்கிங் இருக்கும். அதுவே ஐஎல்ஓ இனிஷியல் லிக்விடிட்டி ஆஃபரிங்ல போனீங்கன்னா அங்க ஜெனிசிஸ் 360 இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ரீபேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 மணி நேரமும் நமக்கான ரீபேஸ், ஒவ்வொரு நமக்கு வரக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு முன்னாடி 8 ஹவர்ஸ் பார்த்தது. அனுபிஸ் அவேக்கன் பொறுத்த வரைக்கும் 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் இப்ப டிஏ ஒரு ரிவார்ட்ஸ், ரேங்க் இன்கம் 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நமக்கு கிடைக்கும். லெவல் இன்கம் 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நமக்கு கிடைக்கும். இந்த ரீபேஸ் பொறுத்த வரைக்கும் 12 ஹவர்ஸ். அடுத்ததா அனுபிஸ் செயின் போயிட்டீங்கன்னா அங்க ட்ரேடிங் வந்து பாசிபிளா, எஸ் ட்ரேடிங் பாசிபிள். என்னெல்லாம் இருக்கு, எல்ஜிஎன்எஸ் டாய் இங்கெல்லாம் ஸ்வாப்பிங் இருக்கு. அங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த செல்லிங் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிக்ஸ்டு கிடையாது. என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் 5%ல இருந்து அதிகபட்சம் 40% வரைக்கும் கூட இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து ஆகும். ஆனா இதுக்கு முன்னாடி பாலிகான் பிளாக் செயின்ல வந்து 5% தான் நம்ம பார்த்தோம். ஆனா அனுபிஸ் செயின்ல 20% வரைக்கும், ஈவன் 40% வரைக்கும் கூட வரும். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த செல்லிங் அந்த பெர்சன்டேஜ் உடைய ரேஷியோ மாறுறத பொறுத்து. சார் இப்போ வந்து பாலிகான் செயினா இருந்தா 5% தானே போகுது, இதுவே வந்து அனுபிஸ்ல 20% பண்றீங்களே,
எனக்கு இப்ப லாஸா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப உங்களுக்கு அடுத்த ஸ்லைட் காட்டுறேன். இப்ப எக்ஸாம்பிள் பாலிகான்ல வந்து ஒரு எல்ஜிஎன்எஸ் உடைய பிரைஸ் வந்து 3.95ல இருக்கு. அனுபிஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ 4.7475ல இருக்கு. நீங்க அந்த பாலிகான்ல இருக்கிற எல்ஜிஎன்எஸ் ட்ரேட் எல்ஜிஎன்எஸ்ல போயிட்டு நீங்க டாயா மாத்தினீங்கன்னா ஒரு 10 எல்ஜிஎன்எஸ்க்கு எவ்வளவு கிடைக்குன்னா 37.4 எல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். அதுவே அனுபிஸ்ல போயிட்டு ராக்கெட் ஸ்வாப்ல போயிட்டு நீங்க 10 எல்ஜிஎன்எஸ்ல நீங்க ஸ்வாப் பண்ணி மாத்தினீங்கன்னா உங்களுக்கு 38.2% கிடைக்கும். 5% டிடக்ஷன் ஆகிற இடத்தை விட 20% டிடக்ஷன் ஆகிற இடத்துல உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். ஓகே, பாலிகான் பிளாக் செயின்ல எல்ஜிஎன்எஸ் எங்க மாத்துவோம்? ட்ரேட் எல்ஜிஎன்எஸ்ல மாத்துவோம். இங்க என்னன்னா ராக்கெட் ஸ்வாப்ல மாத்துவோம். சோ உங்களுக்கு இங்க வந்து பெட்டர் பிரைஸா தான் இருக்கும். அடுத்ததா சார் இந்த ஜெனிசிஸ் 360 இருக்கு. இதை தாண்டி பிளெக்சிபிள் ஸ்டேக் ஒரு இடத்துல ஆப்ஷன் இருக்கு. அங்கேயும் 360 நாள் ஸ்டேக்கிங் இருக்கு, 600 நாள் ஸ்டேக்கிங் இருக்கு. என்னங்க சார் டிஃபரன்ஸ்? ஒண்ணுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ், ஒண்ணுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன? இந்த ஜெனிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனிசிஸ்ல நீங்க இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்எஃப்டிஸ் கிடைக்கும். அப்போ ஒரு நபருக்கு ஒரு வேலெட்ல அதிகபட்சம் எத்தனை NFT வாங்கலாம் அப்படின்னா 3 NFT வாங்கலாம். 3 NFTs 3 NFTs வந்து நம்ம வாங்கலாம். டெய்லி மீட்டிங்ஸ் 1 செகண்ட். ரெகுலர் ஸ்டேக்கிங் பிளான் வந்து அப்டேட்டட் ஆர் நாட், அதாவது அந்த ரெகுலர் ஸ்டேக்கிங் தான் ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்டேக்கிங் சொல்றாரு. சோ ஃபார் நாட் அப்டேட்டட். இந்த மந்த் எண்டுக்குள்ள அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ லைவ்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 360 டேஸ், அடுத்து 1 இயர், அதாவது 360 டேஸ், அடுத்து 600 டேஸ் ஜெனிசிஸ் என்எஃப்டி. இந்த ஜெனிசிஸ் என்எஃப்டில நீங்க $10,000 நீங்க ஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு $13,000 ஒர்த் உள்ள எல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் திங். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வரக்கூடிய ரிவார்ட்ஸ் உங்களுக்கு டர்பைன்ல கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 விஷயம். இது நிறைய லீடர்ஸ் வந்து இந்த ஜெனிசிஸ் 360ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நீங்க பிரின்சிபலும் எடுக்கலாம். பிரின்சிபல்னா அந்த 360 நாள்ல உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகி வரும். அந்த பிரின்சிபல் எடுத்துக்கலாம். அடிஷ்னலா உங்களுக்கான ரிவார்ட்ஸை வந்து த்ரூ டர்பைன் மூலமா எடுத்துக்கலாம். டர்பைன் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல். அந்த ஒரு பார்ட் இப்போ நான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு அவுட்லைனா சொல்லிட்டு வரோம். அடுத்தடுத்த டெக்னிக்கல் செஷன்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு கொஞ்சம் டெப்தா வந்து நம்ம கொடுப்போம். எஸ், இந்த பார்ட் ஜெனிசிஸ் 360 பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா $100 அந்த எல்ஜிஎன்எஸ் உடைய பிரைஸ் அப்படின்னா உங்களுக்கு $70 கிடைக்கும். 30% டிஸ்கவுண்ட்ல இந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்போ $10,000 நீங்க ஸ்டேக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா $13,000 ஒர்த்துள்ள எல்ஜிஎன்எஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதுல வரக்கூடிய கிளைம் என்ன அப்படின்னா 360 டேஸ் லாக்கிங் பீரியடா இருந்தாலும் கேபிட்டல் நீங்க எடுக்கலாம். பிளஸ் அடிஷ்னலா உங்களுக்கு டர்பைன் அந்த ரிவார்ட்ஸ் எடுக்கலாம். அந்த ரிவார்ட்ஸ் வந்து நீங்க டர்பைனுக்கு போயிட்டு நீங்க பணம் பண்ணிக்கலாம். கேபிட்டல் நீங்க டைரக்டா சேல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜெனிசிஸ் 360 இதனுடைய விஷயம் இது. சரி, இந்த ஜெனிசிஸ் 360 ஏன் வந்து நிறைய பேர் இதை வந்து லைக் பண்றாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். ஏன்னா ஒரு எல்ஜிஎன்எஸ் நீங்க 30% டிஸ்கவுண்ட்ல வாங்குறீங்க. இப்போ $4 அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோங்க? கிட்டத்தட்ட ஒரு $1.2 கம்மியா. உங்களுக்கு $4 இல்ல $5 அப்படின்னா 30%னா உங்களுக்கு $3.5 அந்த எல்ஜிஎன்எஸ்ன்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது கீழே போட்டிருக்காங்க பாருங்க. 4.745 டாயில் இருக்குன்னா உங்களுக்கு 3.3215 டாய்க்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல கிடைக்கும். ஸோ அதற்காக நீங்க ஜெனிசிஸ் என்எஃப்டில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு என்எஃப்டிஸ் கிடைக்கும். அந்த என்எஃப்டி அப்படின்றது வெரி லிமிடெட் குவான்டிட்டி. இது வரைக்கும் ஒரு 30,000ல 35,000 என்எஃப்டிஸ் வந்திருக்கும். ஜெனிசிஸ் என்எஃப்டி பொறுத்த வரைக்கும் 2,000 என்எஃப்டிஸ் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஜிஎல்ஜிஎன்எஸ் நமக்கு தெரியும் 2,10,000 குவான்டிட்டி. இன்னைக்கு அதனுடைய பிரைஸ் வந்து அரௌண்ட் $90,000 இருக்கு. அப்போ 30,000 என்எஃப்டி தான் இருக்கு, 2,000 என்எஃப்டி தான் இருக்குன்னா அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் என்எஃப்டி உடைய ரோல் என்னன்னா, யாரெல்லாம் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு V1 V2 இருந்தா ஒரு என்எஃப்டி மஸ்ட்.
V3 V4 இருந்தா 2 NFTs மஸ்ட், V5 V6 இருந்தா 3 NFTs வந்து மஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து NFT உடைய ரோல். இப்போ எஸ் சார், இது வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா நீங்க சேட் பாக்ஸ்ல வந்து 5050 அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போயிடுவோம். ஓகே. இப்போ புதுசா வந்த நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி இருக்குன்னா, கண்ணை திறந்தே காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். எந்த பக்கம் வந்தோம் என்ன அப்படின்ற மாதிரி. ஓகே. பட் என்னன்னா, நம்ம எல்ஜிஎன்எஸ்ல அனுபிஸ் அவேக்கன்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு, பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி என்ன போட்டா என்ன கிடைக்கும் அந்த ஒரு பார்ட்டோட நிக்கல. நம்ம ஈவன் உள்ள அந்த பார்ட்டுக்கு போகல. பேக் எண்ட்லயே நம்ம என்ன பண்றோம், இந்த இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பேசுறோம். எஸ். ஓகே, சூப்பர். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன? The most frequently asked questions by beginners, புதுசா வரவங்களுக்கு, சார் ஸ்கிரீன் வந்து இப்போ நான் பாலிகான் பிளாக் செயின்ல வந்தேன், இப்போ அனுபிஸ் பிளாக் செயின் மூவ் ஆயிட்டு இருக்கு, என்னங்க சார் லோட் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகலையே. எஸ், இது நார்மல், இட்ஸ் நார்மல். இது எதுக்காகனா, இந்த ஆன் செயின் டேட்டா அந்த சின்க்ரோனைசேஷன் ப்ராக்ரஸ்னா இது உள்ள தெரியும். ஒன்னும் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்னும் ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனுமே டோட்டலா அப்படியே ஸ்டாப் அப்படின்றதுல எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு நார்மலா அந்த டைம் நீங்க ஒரு ப்ராசஸ் பண்றீங்கன்னும் போது அது உடனே நடக்கல அப்படின்னாலும் வித்தின் 3 to 5 மினிட்ஸ்ல அந்த ப்ராசஸ் முடியுமானா முடிஞ்சு. ஏன்னா நம்ம இதுல தெரியும், இன்னைக்கு 25 லட்சம் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஈவன் ட்ரேட் அப்படின்ற ஒரு பார்ட்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இப்போ கம்மினா கூட ஒரு 8 இருந்து 12 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. 1 லேக்ல இருந்து 2 லேக் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 300 இருந்து 600 crores, அதாவது 30 to 60 மில்லியன் டாலர்ஸ் வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு யூசர்ஸ் இருக்கிறதுனால இட் கேன் டேக் சம் டைம்ஸ், ஒரு 3 to 5 மினிட்ஸ் என்ன ஆகலாம், டைம் ஆகலாம். இந்த நேரத்தில் நீங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப 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 அதை கிளிக் பண்றது ரிப்பீட்டடா. ஓகே, இந்த இது லோட் ஆகலையே திரும்ப கிளிக் பண்ணு, லோட் ஆகலையே திரும்ப கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை மீண்டும் மீண்டும் நம்ம ஆப்ரேட் பண்றது வந்து தவிர்த்துட்டு நீங்க வெயிட் பண்றது சிறப்பு. எஸ், இந்த பார்ட் ஓகே. நம்ம ஏன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு கொஸ்டின் தான். ஒன் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்த பார்ட் போறேன், இல்ல நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். எஸ், ஓகே. The bridge is there but I can't see it. bridge அங்க காட்டுது, ஆனா அங்க என்னால பார்க்க முடியல அப்படின்னு உடனே நீங்க ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம். அங்க அந்த பர்டிகுலர் அந்த செயின் டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது வேலை செய்யலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எதனால நடக்கலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டோக்கன்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த அட்ரஸ், அந்த அந்த செயின் நம்பர் அதெல்லாம் ப்ராப்பரா கனெக்ட் ஆகாம இருந்தா கூட, அந்த டோக்கன்ஸ் ஆட் ஆகாம இருந்தா இந்த பிரிட்ஜ்ன்றத நீங்க பார்க்கலாம். ஆனா அங்க வந்து இருக்கும், அந்த பிரிட்ஜ்ன்றது இருக்கும், பட் நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, தெரியல. அப்படி அது காரணம் என்னன்னா, அந்த டோக்கன்ஸ் வந்து ப்ராப்பரா நம்ம ஆட் பண்ணாததுடைய ரிசல்ட்டா இருக்கலாம். அடுத்து கேஸ் பில் வந்து இன்சஃபிசியன்ட் எரர் வருதே அப்படின்னா என்னன்னா, நமக்கு போதுமான அளவுக்கு டாய் அங்க இல்ல. ஐ மீன் அந்த ஸ்டேபிள் காயின் டாய் இல்ல. கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இஷ்யூ வராது. சென்ட் த ராங் வே. இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க ஃபர்தரா அந்த வேலையை பண்ணக்கூடாது. நீங்க வந்து நிறைய பட்டன்ஸ் டக்குன்னு இங்க இந்த ப்ராசஸ் ஆகலையா, இதை டச் பண்ணிட்டு இன்னொன்னு அடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம லாஸ் சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே ப்ராசஸ்ல நீங்க அடுத்து இது எங்க நடக்குது அப்படின்னா, இந்த புதுசா நம்ம ஐடி போடும்போது பார்த்திருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்வைட் லிங்க் வாங்குவோம், பாலிகான் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் கேட்கும். அது ஆக்சுவலா ஒரு 2-3 செகண்ட்ஸோ இல்ல 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துடும். அந்த ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு சுத்தி பெண்டிங்னு வரும்.
நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள இது என்ன இவ்வளவு லேட் ஆகுதுன்னு டக்குன்னு கிளிக் பண்ணுவோம். அது டைரக்டா சைன் பை வேலட் போகும். பார்த்தா அந்த ஐடி அதுக்குள்ள பிளேஸ் ஆயிருக்காது. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஐடி. அப்போ ஒரு ஐடி போடும்போது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஜாயின் நீங்க கிளிக் பண்ணி உங்க ஃபிங்கர் பிரிண்டோ அந்த பின் நம்பரோ போடும் பொழுது பெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு சுத்துச்சுன்னா எஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த ஐடி வந்து ப்ராப்பரா வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வெளியில வேலட்ல பாத்தீங்கன்னா, ஒரு பாலிகான் நீங்க கேஸ் ஃபீயா வச்சிருக்கீங்கன்னா, அது குறைஞ்சிருக்கான்னு நீங்க செக் பண்ணலாம். 3வது ஆப்ஷன் யாரு ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க ஐடி ஓபன் பண்ணி இன்வைட்ல போயிட்டு கீழ செக் பண்ணீங்கன்னா, அந்த வேலட் அங்க பிளேஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இப்படி நீங்க 3, 4 இடத்துல நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு டைம் நம்ம ஐடின்றது போடுறோம். திரும்ப திரும்ப போடுற விஷயம் இல்ல. அத செக் பண்ணிட்டுனா, எஸ் உங்களுக்கு 90% ஆஃப் தி வொர்க் வந்து கம்ப்ளீட்டட். அத விட்டுட்டு நான் ஐடி போட்டாச்சுன்னு நினைப்பீங்க. பார்த்தா அங்க போய் கனெக்ட் ஆயிருக்காது. இன்னமும் கூட நெறைய பேருக்கு அப்படி கனெக்ட் ஆகாம எவ்வளவோ ஐடிஸ் இருக்கு. அது எப்பயாவது எங்கேயாவது கிராஸ் செக் பண்ணும்போது எங்க லெவல் இன்கம் வரல, எங்க இவ்வளவு பெரிய வால்யூம் குடுத்தோம், அது மேல காட்டல அப்படின்னு கிராஸ் செக் பண்ணா அப்ப அங்க தெரியுது. அந்த ஐடி போட்டிருக்கு. அந்த ஐடிக்கு எல்லா ரிவார்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பர்ட்டிகுலர் டீம் கூட அது கனெக்ட் ஆகல. எஸ் இந்த பாயிண்ட் வந்து கிளியர் அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து 2 கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்கிரீன் ஓபன் பண்றேன். அடுத்த ஸ்லைடு. சாட் பாக்ஸ் எல்லாம் டைப் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. ஓகே. எஸ். அடுத்து இன்னும் ஓரிரண்டு ஸ்லைட்ஸோட நம்ம நிறைவு பண்ண போறோம். ஃபைனல் கோர் செக்யூரிட்டி ட்ரைனிங். இந்த வெப்3 ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எங்க நமக்கு வருமானம் வரது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட பாதுகாப்பு அப்படின்றது முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம உள்ள இன்வால்வ் ஆயிருக்குன்னா as a இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பர்சனா இருந்தாலும் சரி, நமக்கான பாதுகாப்பு வளையம் என்ன அப்படின்னா இந்த வேலட், அந்த வேலட்ல இருக்கிற அந்த 12 அந்த சீக்ரெட் அந்த 12 வேர்ட்ஸ் அப்படின்றது. அத நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப சேஃபா வைக்கிறீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வருமானம். ஒன்ஸ் அந்த விஷயத்துல நீங்க வந்து கோட்டை விட்டுட்டீங்க, அந்த 12 வேர்ட்ஸ் வந்து யாரு கைக்காவது போயிடுச்சு, நீங்க இன்னைக்கு வந்து சில ஆயிரங்கள் சம்பாதிக்கிறீங்க, இல்ல லேக்ஸ் சம்பாதிக்கிறீங்க, இல்ல கோடிகள் சம்பாதிக்கிறீங்கங்கும் போது யோசிச்சு பாருங்க. அந்த வேலட் வேற கையில இருந்துச்சுன்னா, நீங்க சம்பாதிக்க அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு டெலகிராம்ல ஒரு ஆஃபர் லிங்க் வருது. ஏதோ அனுபிஸ் பத்தி தான் போடுறாங்க. அல்லது ஆரிஜின் பத்தி போடுறாங்க. யாரெல்லாம் பிரிட்ஜ் பண்ணாம இருக்கீங்களோ, இப்ப டக்குன்னு பிரிட்ஜ் பண்ணுங்க. இதான் லாஸ்ட் டேட் அப்படின்னா நீங்க வந்து பண்றீங்க. இந்த மாதிரியான நிகழ்வு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து அந்த வேலட் 12 வேர்ட்ஸ் போயிடுச்சு. ஒன்ஸ் போய் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா, என்ன பண்றது? அதனால நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிளிக் த டிஎம் லிங்க். டிஎம்னா டைரக்ட் மெசேஜ். யாராவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்லயோ, ஃபேஸ்புக்லயோ, டெலகிராம்லயோ, ட்விட்டர்லயோ எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, உங்களுக்கான லிங்க் வந்தது அப்படின்னா, அத கண்டிப்பா அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த பர்ட்டிகுலர் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் தாண்டி இப்ப இந்த பர்ட்டிகுலர் இந்த செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். எவ்வளவு பேர் இருக்கோம்? 262 மெம்பர்ஸ் நம்ம இதை நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம டீம்லயே அந்த மாதிரி டிஎம் டைரக்டா லிங்க் வந்து நம்ம அசெட்ஸ் 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட நம்ம அசெட்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். 1 or 2 lakhsக்கு மேல லாஸ் பண்ணிருக்கோம். இப்போ ரீசெண்டா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல மிஸ் பண்ணியிருக்கோம். காரணம் இந்த ஒரு சின்ன கேர்லெஸ்னால. இந்த ஒரே ஒரு இது ரொம்ப சின்ன விஷயம். இந்த 12 வேர்ட்ஸ் தானே, சரி நம்ம அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு எழுதாம விட்டது. இந்த 12 வேர்ட்ஸ் தானே, நாம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அப்புறம் போய் நோட்ல எழுதி வச்சுக்கலாம், இல்ல மத்த செல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன கேர்லெஸ் நம்முடைய ஒட்டுமொத்த அசெட்ஸும் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீட் பிரேஸ் இன்ஃபுட் நான் சொன்னேன், பப்ளிக் பிளேஸ்ல நீங்க போறீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. நீங்க அந்த 12 வேர்ட்ஸ் எழுதுறீங்கன்னா அந்த கேமரால ஒரு வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது, அவருக்கு கிரிப்டோ பத்தியான நாலேஜ் இருக்கு அப்படின்னா தேர் இஸ் சான்ஸ் நம்முடைய அசெட்ஸ், நம்முடைய கிரிப்டோ கரன்சி, நம்முடைய சொத்து வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிரைவேட் கீ டெலிவரி
அதை வாட்ஸ்அப்ல நம்ம நோட் பண்ணி வைக்கிறது, இல்ல மெயில்ல எடுத்து வைக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்த 4 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிளியர் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல வந்து 4 கமெண்ட் பண்ணுங்க. 4 200 4 வந்திருக்கணும். 200 4s. அதனால நமக்கு வருமானம் எந்த விட பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். யாராவது ஒருத்தர் லிங்க் அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணுங்க. உங்களை அறிமுகப்படுத்திய நபர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்குங்க சார், இந்த லிங்க் வந்திருக்குங்க மேடம், என்னது அப்படின்றது கேளுங்க, தப்பு இல்ல. அன்னோன் பர்சன்ஸ், நமக்கு தெரிஞ்ச நபரே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, தெரியாத நபர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்களா? அப்ப அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சீட் பிரேஸ் அந்த 12 வேர்ட்ஸ் உங்களை தவிர வேற யாருக்கும் கண்டிப்பா தெரியக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, குட், சூப்பர். 200 பேர் 4 போடுறாங்களோ இல்லையோ, சுரேஷ்குமார் சார் போட்டார், போடுங்க சார் 204. செக்லிஸ்ட், இந்த 5 விஷயம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல Web3 வேலட் டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றோம். அதுல பெட்டர் OKX வேலட், ரெக்கமெண்டட் OKX வேலட், அடுத்ததா பிட்ஜெட் யூஸ் பண்ணலாம் அல்லது டோக்கன் பேக்கெட் யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் OKX வேலட், ஏன்னா வேர்ல்டு வைடா அதை யூஸ் பண்றாங்க. அதனால அதை நம்ம யூஸ் பண்றதுக்கான வழியை பார்த்துப்போம். அனுபிஸ் செயின் ஆட் பண்றோமா? எஸ், ஆட் பண்ணிக்கிறோம். டாய் ரெடியா வச்சுக்கிறோமா? எஸ், ரெடியா வச்சுக்கிறோம். LGNS பாலிகான் பிளாக் செயின்ல இருந்து அனுபிஸ்க்கு பிரிட்ஜ் பண்றோம். அவ்வளவுதான். நம்ம அவேக் டி ஆப்ஸ் கூட நம்ம என்டர் ஆயிடலாம். இது 5யும் நம்ம தயார் நிலையில இருந்தோம்னா நம்ம வி ஆர் ரெடி. நம்ம அனுபிஸ் அவேகனுக்கு நம்ம உள்ள பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தயாராயிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். இதை நீங்களே ட்ரை பண்றீங்க அப்படின்னும் போது, இதை நான் சொல்ல கேட்கும்போது ஈஸி தான் தோணும். பட் நீங்களாவே இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா இது இவ்வளவுதானா, இது இவ்வளவு ஈஸியா அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்க மற்றவர்களுக்கு நீங்க ஹெல்ப் ப்ராக்டிக்கலா நீங்க வந்து ஓகே, இது பாருங்க Web3 வேலட் ஓபன் பண்ணுங்க, இந்த அனுபிஸ் செயின் வந்து ஆட் பண்ணுங்க, டாய் ரெடியா வைங்க, LGNS இங்க இருக்கா, இதை வந்து அங்க பிரிட்ஜ் பண்ணுங்க அப்படின்னா எஸ், ஓகே, அவ்வளவுதான், நம்ம தயாராயிட்டோம். ஸோ நம்ம வெறுமனே ஜஸ்ட் லிசன் பண்ற நபரா இல்லாம நம்மளே களத்துல இறங்கக்கூடிய ஒரு லீடரா உருவாகிடலாம். எஸ், ஹவ் அபவுட் சேஃப் பால் சார்? இல்ல சார், இப்ப அனுபிஸ் அவேக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம முதல்ல கேட்பாங்க இல்லைங்களா, அந்த காயின்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. எஸ், ஏற்கனவே அப்படின்னும் போது குயிக் ஸ்வாப் அப்படின்ற ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சார் அடுத்து வேற சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வருமா? வராது, எப்பவும் வராது. அந்த மாதிரி இப்போ வேலட் பொறுத்த வரைக்கும் OKX வேலட் அப்படின்னா எஸ், OKX வேலட், அதுக்கு நீங்க வந்து தயாராகிக்கணும். பிட்ஜெட் வேலட்டா? ஓகே, பிட்ஜெட் வேலட். இதை தாண்டி நமக்கு மெட்டாமாஸ்க் தெரியும், சேஃப்பால் தெரியும், வேற ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு நம்ம போக வேண்டாம். ஜனநாயகன் படத்துல வந்து விஜய் அவர் தான் ஹீரோ அப்படின்னா அவர் தான் ஹீரோ. ஏன் ரஜினி கூட நடிக்கலன்னா நம்ம கிட்ட பதில் இல்லை. கமல் கூட நடிச்சிருக்கலாமே அப்படின்னா நம்ம கிட்ட பதில் இல்லை. அந்த மாதிரி இங்க வந்து OKX வேலட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எஸ், அதை யூஸ் பண்ணலாம். Especially not involved in other smart contract business with the same address, please inform that as well sir. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி சேஃப் பால் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அங்கிருந்து இங்க வந்து நம்ம கனெக்ட் ஆயிடலாம். அந்த 12 வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ கூட நம்ம லீடர்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த OKX வேலட் வந்து நம்ம முதல்ல ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு ஏற்கனவே சேஃப் பால்ல டோக்கன் பாக்கெட்ல பிட்ஜெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த 12 வேர்ட்ஸை எடுத்து நம்ம OKX வேலட்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஒரு வேலட் மட்டுமே யூஸ் பண்ணலான்றத பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம பார்த்துப்போம். எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ எஸ், கிட்டத்தட்ட நம்ம 8 மணிக்கு 8:10க்கு ஸ்டார்ட் பண்ணது, இப்போ ஒரு 1 ஹவருக்கு மேல நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஐ மீன் டைம் 1 ஹவருக்கு பக்கம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சோஃபார் அந்த க்ரௌட் அந்த 250க்கு மேல வரைக்கும் முழுமையா கேட்டீங்களோ
நம்ம டீம் சார்பா மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நன்றியும் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.